அண்ணா வணக்கம். நான் தான் உங்கள் பிரதாப் மலையகத்துலேருந்து. திருப்பி உங்களோட இந்த வீடியோவில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போன வாரம் போட்ட இந்த வீடியோவே நிறைய ரெஸ்பான்ஸு, உங்கள் கமெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ ஜஸ்ட்டு குயிக்காக மார்க்கெட் அப்டேட் பார்த்துடலாம். சர்க்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 ரூபா ஜாஸ்தியாக இருக்குது. நேற்று எங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்துருப்பீங்க. அப்புறம் பொட்டுக்கடலை, கடல மாவு, கடலப்பருப்பு, கருப்பு சுண்டல் இதெல்லாம் அதே ரேட் தான். போன வாரம் ஏறினது அப்படியே நிற்கிது. அப்புறம் துவரம்பருப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ரூபா ஜாஸ்தி, 115 ரூபா வரைக்கும் மில்லுக்காரங்களே இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ரைஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா ரைஸுமே கிலோவுக்கு 2 ரூபாலேருந்து 3 ரூபா வரைக்கும் ஜாஸ்தி. நெல் ரேட்டு இன்னும் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஆனால் பஜார் சேல்ஸ் டல்லாக இருக்குது. நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிலிட்டி என்ன பொசிஷன் இருக்கோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பழைய ரேட்டில் கொடுப்போம். அது ஒன்றும் இஷ்யூ இருக்காது. என்ன இருக்குதோ உங்களுக்கு எது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுமோ அதை வாங்கி வச்சுங்க. எனக்கும் தெரியும் இந்த மாதம் ஃபுல்லாக சேல்ஸ் டல்லாக இருக்குது. அது இல்லாமல் ஸ்கூல் சீசன், காலேஜ் சீசன் வேறு, ஃபீஸுக்கு தான் எல்லா காசும் போகும். பட் இருந்தாலும் சொல்கிறேன், உங்களுக்கு எது ஃபாஸ்ட்டாக போகுமோ அதை வாங்கி வச்சுக்கிறேங்க. அதே மாதிரி பிரியாணி அரிசி பொறுத்த வரைக்கும் ஜீரக சம்பா கிலோவுக்கு 8 ரூபா ஜாஸ்தி. 3900 போட்டுருந்தோம் 26 கிலோ, இப்போ அது 4100 வரைக்கும் ஆயிடுச்சு. அதே மாதிரி புல்லட் பிரியாணி அரிசியும் கிலோவுக்கு 3 ரூபா வரைக்கும் ஜாஸ்தி. புல்லட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒன்று வச்சுருக்கோம், நேத்ரான்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. அது வந்து 1760 தான் போடுறோம். நாங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிட்டோம், வேறு கமர்ஷியலும் கொடுத்து செக் பண்ணிட்டோம், நல்லாயிருக்கு. நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். தாராளமாக கொஞ்சமாக ஒரு சிப்பம் அந்த மாதிரி வாங்கி கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அநேகமாக இந்த வீடியோ எல்லாருமே ஊருக்கு போயிட்டுருப்பீங்க, எல்லாம் பார்த்துட்டு வீடியோ ஃபோனில் பார்த்துட்டு ஊருக்கு போயிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பி பக்ரீத் இன் அட்வான்ஸ். மீண்டும் ஒரு மார்க்கெட் அப்டேட்டோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். போன தடவை சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோ நீங்கள் வேறு யாருக்கும் ஷேர் பண்ணவோ இது பண்ணலாம் தேவையில்லை, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தேவையில்லை. ஆஸ் யூஷுவல் நான் உங்களை வாட்ஸ்அப்பில் லிங்க் ஷேர் பண்ணுவேன், நீங்கள் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.